அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் வெளியில் ரொம்ப காஸ்ட்லியாக அதிகமான விலை கொடுத்து வாங்கக்கூடிய கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கனை தாங்க நம்ம வந்துட்டு வீட்டிலையே, அதாவது ஹோம்மேடு கேஎஃப்சி சிக்கன் தான் வந்து செய்ய போகிறோம். இது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சில இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் போட்டு சிம்பிளாக தான் செய்கிறோம். பட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாமா? இது செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் சிக்கன்லேருந்து 2 லெக் பீஸ் தாங்க எடுத்திருக்கேன். இதை வந்து லெக் பீஸில் தான் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சின்ன பீஸஸில் கூட நீங்கள் செய்யலாம். லெக் பீஸாக இருந்ததுன்னா இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து மட்டும் இந்த மாதிரி நல்லாவே வந்து கீரல் போட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு மேலே 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா 2 லெக் பீஸ்க்கு 1/2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் போல் பெப்பர் பவுடருமே சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் போல் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்துட்டு அதே அளவில் 3/4 டீஸ்பூன் போல் டொமேட்டோ சாஸுமே சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா மேகியில் ஒரு இன்ஸ்டன்ட் மசாலா பவுடர் வரும் பார்த்திங்களா? மேகிலேயோ இப்பிலையோ அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட் மசாலா பவுடரில் ஒரு பேக்கெட்டில் பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா கை வச்சு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த நம்ம லேயர் கட் கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த கட்டுக்குள்ளே எல்லாமே வந்து அந்த மசாலா வந்து நல்லா படுற மாதிரி நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரி இந்த சோயா சாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாகவே எல்லார் வீட்லேயும் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக நம்ம வாங்கி வச்சுருக்கக்கூடிய ஐட்டம் தான். ஸோ வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம மேரினேட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊறி வரட்டும். இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இன்னொரு பிளேட்டை எடுத்துக்கோங்க. 2 லெக் பீஸுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து மாவு கோட்டிங்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா பீசஸ் எடுக்கிறா இருந்தால் எக்ஸ்ட்ரா வந்து மாவு சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் போல் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் போல் இதுக்கு வந்துட்டு 1 டீஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது 3:1 சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள். இப்போ இந்த 3யுமே வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு மிக்சிங் ஏதோ வச்சுட்டு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதாவது அந்த மிளகாத்தூள், உப்பு எல்லாமே அந்த மாவு கூட வந்து ஒன்றா மிங்கிள் ஆகி வந்துடணும். இப்போ ஒரு பவுலில் நார்மல் வாட்டர் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு 3-4 ஐஸ் க்யூப்பை போட்டு கரைய விட்டுருங்க. அதாவது தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த லேயராக இருக்கிறது வந்து கரெக்டாக வரும். இப்போ 1/2 மணி நேரம் ஊறி இருக்கிற சிக்கன் பீசஸை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மாவில் வச்சு நல்லாவே வந்து டிப் பண்ணிக்கோங்க. நல்லா கோட்டிங் கொடுத்துருங்க. அந்த கட்டுக்குள்ளே எல்லாம் நல்லாவே வந்து மாவு படுற மாதிரி நல்லாவே வந்து ப்ரெஸ் பண்ணியே வந்துட்டு ஃபஸ்ட்டு கோட்டிங்க்கு இந்த மாதிரி நல்லாவே வந்து நீங்கள் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்துகிட்டு டிப் பண்ணிடுங்க. லைட்டாக, ரொம்ப கலங்கவெல்லாம் கூடாது. லைட்டாக அப்படியே நீங்கள் வந்து டிப் பண்ணி எடுத்துகிட்டு திரும்பவும் அந்த மாவில் சேர்த்துட்டு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா கோட்டிங் கொடுத்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு நல்லா போட்டுட்டு லைட்டாக மட்டும் பார்த்திங்கன்னா உதறி விடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். உங்களுக்கு வந்து ஐஸ் வாட்டர் நல்லா சில்லுன்னு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா வந்துட்டு உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ்க்காக அந்த லேயர் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். சிக்கன் பீஸை மாவில் பெரட்டும் போதே பார்த்திங்கன்னா ஒன் சைடு ஆயிலை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு பீஸை வந்து அந்த ஹீட்டான ஆயிலில் வந்து சேர்த்தாச்சு. இது வந்து 2வது பீஸுமே இதே மாதிரி கரெக்டாக வந்துட்டு டிப் பண்ணி இதே மாதிரி 2வது கோட்டிங்குமே வந்து மாவில் கொடுத்து இதையுமே வந்து நம்ம ஆயிலில் சேர்த்திடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆயிலை நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே சேர்க்கணும். ஒரு நிமிஷம் மட்டும் நான் ஆயில் நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது தாங்க உங்களுக்கு வந்துட்டு உள்ளேயுமே சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வருங்க. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க, நல்லா ஃப்ளேவராகவும் இருக்குங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மேரினேட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த கேஎஃப்சி சிக்கனை வந்து நம்ம வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. குழந்தைங்கள்லேருந்து எனக்கு கூட எல்லாமே ரொம்ப பிடிச்சது. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் அதிகமாக காசு கொடுத்து வாங்காமல் வீட்டிலேயே ஹைஜீனிக்காக நம்மளே செஞ்சு சாப்பிட்டு குழந்தைங்களுக்கும் கொடுக்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு திருப்தி கிடைக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனல் ஆக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.